அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மார்ச் 29 ஒரு பெய்டு டிஸ்கஷன் நம்ம துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து கொள்ளலாம். 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனோட டீட்டெயில்ஸ் பெற்றுக்கலாம். இது நீங்களே உங்களுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணணும். அதற்குண்டான ஹிண்ட்ஸ் இங்கே நம்ம வழங்கப்படும். இங்கே பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது, வரைபடம் இருக்காது. முழுக்க ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதன் நோக்கமே. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பெரிய ஏற்றம். இது நாளைக்கு தொடருமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறுதி நேரத்தில் கடைசி நேரத்தில் போய் கால் ஆப்ஷன்ஸை ஒரு பெரிய கேப் அப் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறதும், இல்லை இவ்வளோ ஏறிடுச்சு நாளைக்கு இறங்க தான் செய்யும் அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களும் நிறைய பேர் இப்போ ஒரு ஆர்வமாக இன்றைக்கி இருக்கக்கூடியது தான். நிறைய பேர் ஹோல்டிங் எடுத்து வச்சுட்டு நமக்கு அடுத்த நாள் உறக்கத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது இன்றைய தினத்தோட உறக்கத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஹோல்டிங்க்கு உண்டு. முடிந்தளவு ஆப்ஷன் பிரீமியத்தை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து நீங்கள் வியாபாரம் பையராக இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்க முற்பட வேண்டும். மார்க்கெட்டில் வேணால் எது வேணால் நடக்கலாம். ஆப்ஷன்ஸ் பிரீமியம்ங்கிறது ஒரு அனுமானம் தான். அப்போ நீங்கள் நினச்சது நடந்துட்டால் பரவாயில்ல. மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சிட்டாலே ஆப்ஷன்ஸ் பிரீமியம் ஒரு 10% காணாமல் போய்டும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் சைடுவேக்குள்ளேயோ இல்லை ஏற்ற இறக்கத்தில் மாற்றி ஒரு சைடுவேக்குள்ளே போயிட்டாங்கன்னா இன்னும் ப்ரீமியம் கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் முடிந்தளவு ஹோல்டிங்கை தவிருங்க. நிறைய பேர் இறுதி நேரத்தில் கண்டிப்பாக ஹோல்டு எடுத்திருப்பீங்க. நீங்களாம் கொஞ்சம் சற்று யோசிக்கணும் மார்க்கெட்டை பற்றி. சரி, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஸ்பாட் 22,508. இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு கேப் அப் ஓப்பன். இந்த கேப் அப் ஓப்பன் அப்படின்னா நமக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஆரம்பமாவது தான் நமக்கு கேப் அப் ஓப்பன். இது வடிவேல் அவர் ஒரு திரைப்படத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி கிடைக்கல அப்படிங்கும்போது அவர் இந்தியா மேப்பை வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் தமிழ்நாட்டை தூக்கி டெல்லி பக்கத்தில் வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக நமக்குண்டான நிதி கிடைக்கும் அப்படின்னு சும்மா ஒரு காமெடிக்கு சொல்லியிருப்பார். அதுபோல் தான் இந்த கேப் அப் அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓப்பனில் இருந்து தான் ஹை லோ அப்படிங்கிற இம்பேக்டட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அப்போ அந்த ஓப்பன் நமக்கு ஓப்பனே அவர் அதிரடியாக இருக்கும்போது செல்லர்ஸ் ஒரு பேனிக் மோட் அப்படிங்கிற இடத்துல உடனே போவாங்க. அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேப் அப் கேப் டவுனில் ட்ரேட் பண்ண வேண்டாமாங்க. ஆனால் இந்த கேப் அப் கேப் டவுனில் தான் ஒரு மார்க்கெட்டை ஒரு மொமெண்டம் உடனே ஒரு ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு. அதனால் இன்றைக்கி ஒரு கேப் அப் ஆகிருக்கு. அந்த கேப் அப்பில் இருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 60 புள்ளிகள் நமக்கு இறங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்து கிட்டத்தட்ட 200 புள்ளிக்கு நியர், அப்போ மொத்தமாக 260 புள்ளிகள் நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது கேப் அப் ஓப்பன். ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ஓப்பன் டு ஹை டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போது ஹை நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது ஹை நியரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்து மார்க்கெட் ஹையிலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ராபபிலிட்டி இப்போ நாளைக்கு மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹை என்னவோ இந்த ஹை அபோவ் தான் மார்க்கெட் ட்ரேடு நடக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கால் செல்லர் பேனிக் மோடுலேயே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேனிக் மோடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக இந்த இடத்துல சைடுவேக்குள்ளே போயிட்டு காலுடைய ப்ரீமியத்தையும் கரைக்க பார்ப்பாங்க, புட்டோட ப்ரீமியத்தையும் கரைக்க பார்ப்பாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு இந்த ஹை இந்த லோவோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 260 புள்ளிகள்னால் நமக்கு ஒரு 130 புள்ளிகள் ஒரு ஆவரேஜ். அப்போ இந்த இடத்துல 22,730 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பார்ப்பேன். இது ஃபிப்னோனிச்சி எடுத்தாலும் சரி, நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் போட்டிருக்கிறோம், ஆவரேஜாக நம்ம எடுத்திருக்கிறோம். இது ஒரு பாயிண்ட் முக்கியம். அப்போது
மார்க்கெட் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு மலையேற்றம் ஏறி இருக்கோம் அப்படின்னா உடனடியாகவே நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து அப்படியே ஒரு கன்சால்டேஷன் ஆகாமல் கண்டிப்பாக ஏற மாட்டோம். ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு ஓய்வு எடுப்போம். அந்த ஓய்வு எடுக்கிற இடம் நமக்கு வந்துட்டு எத்தனை நேரம் ஓய்வு எடுக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது, நம்மளால் முடிகிறது. அப்போது அந்த ஓய்வு எடுக்காமல் மேலே போக முடியாது. அப்போ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாளை தினம் சைடுவே அல்லது ரேஞ்ச் சுருக்கமாகவும் இருக்கலாம். அப்போது இதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 60 to 70% நாளைக்கு வந்து ஒரு சைடுவேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். 15% ஆர் 15% மார்க்கெட் உடனடியாக இறங்குறக்கோ இல்லை அப்படியே ஏறி போகிறக்கோ உண்டான வாய்ப்பு 15%. ஆனால் மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி உங்களுக்கு தெரிய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம வந்துட்டு 22,500 கால் 500 புட்டை நம்ம பார்த்துருந்தோம். இது வந்துட்டு நேற்றைய தினம் அப்படிங்கிறது வந்து ஹெவி வேல்யூ, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடிக்கு அந்த அளவுக்கு 3.5 லட்சம் வேல்யூக்கு இங்கே நடந்துருந்தது. அப்போது இதில் சொல்லியிருந்தோம் 200 ரூபாய்க்கு மேலே இவங்க 500 கால் இணைந்தால் இருக்க வேறுபட்டால் மார்க்கெட் 22,700க்கு மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கி லோவே பாருங்கள், 22,500 கால் 175 ரூபா ஓப்பன் லோ கொடுத்துருக்காங்க. அப்போது 200 ரூபாய் அப்படிங்கிற இடத்துக்கு மேலே ஸ்டாண்ட் பண்ணால 385 ரூபா மட்டும் போயிருக்காங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட்டில் இவங்களை நம்ம பற்றி பேசுனது. அடுத்தது இது வந்து 22,550 கால், இது காலையிலேயே நம்ம போட்டு வச்ச ஒரு கிராஃப். அதாவது இருக்கிற பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், 22,550 கால் புட்டு வந்து சேமாக தான் இருக்க போகிறாங்க. அதுதான் 112. அதை தான் நம்ம இங்கே போட்டோம், காமன் ஏடிஎம் அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டோம். இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது பாருங்கள், கால் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது 160. அப்போது பேஸ்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன தவறு, கால் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஹை 161. மார்க்கெட் அந்த இடத்துல என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து புட் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஹை நேற்று ஓப்பன் ஹை 220 கொடுத்துருந்தாங்க. அந்த 220க்கு காலையிலேயே நம்ம வந்து அதில் இருக்கிற டேட்டாவை அப்படியே போட்டுருங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் 220 ஃபஸ்ட் இவங்க டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்றம் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போனாலும் திருப்பி எங்கே டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, புட்டோட எஸ்டர்டே ஹை 220. இங்கே வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த வரைபடத்தோட சப்போர்ட் போட கிடையாது, நம்ம நேற்றைய டேட்டாவை மட்டும்தான் எடுத்து போட்டுருக்குறோம். அப்போ அதுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒன்று. அது போக எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 22,650 காலுக்கு நம்ம போட்டிருந்தோம். அந்த 650 காலோடது என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது நம்ம காலையில் போட்ட டேட்டா 22,650. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வந்து ஒரு டோஜி கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், 112க்கு ஒரு காமன் கோடு போட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட்டு அந்த ஹையை கிராஸ் பண்ணினதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு. அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே பாருங்கள் 112ங்கிறது நம்ம இன்றைக்கி போட்ட கிடையாது, காலையிலேயே போட்டது 112. அதை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் அந்த 112க்கு கீழேயே இவங்க வர கிடையாது. அடுத்தது பாருங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டாஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்தது 650 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 178. அந்த 178 இவங்க எப்படி கம்பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ 112 தாண்டினதுக்கப்புறம் 178ல் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அந்த 178 மதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதற்கப்புறம் அவங்க கீழே வந்தவங்க திருப்பி அந்த 178 தாண்டினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டோட இதுக்கெல்லாம் முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கோன்னா, நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தோட போட்டியாளர்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த 650 கால் 650 புட்டை நம்ம பேஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் நீங்கள் போட்டிருந்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 22,650 புட்டு என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள்.
டிஃபென்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் 112 ரூபா அப்படிங்கிற இடத்துக்குள்ள அவங்க வந்து மேலே ஒரே ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க 112க்கு கீழே இருந்துட்டாங்க. அப்போ இவங்க 112 கீழே இருந்ததுனால 650 காலுக்கு என்னாச்சுன்னா ஃப்ரீடமாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இவங்க தடுக்கலை. இவங்க தடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இல்லை. அடுத்தது பாருங்கள், கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 61 ரூபா. இந்த 61ல் எத்தனை நேரம் இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இதை இவங்க வந்துட்டு ஸ்டேபிள் பண்ணி இந்த 112 தாண்டி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஹெவியாக இறங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் மீண்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 61 டிஃபெண்ட் பண்ண முடியாமல் திருப்பி அவங்க அதை சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது, 61 ரூபா, 112 ரூபா, 178 ரூபா இது ஃபைட்டிங். இந்த 61ங்கிறது 22,650 காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ், 178ங்கிறது 22,650 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், 112 அப்படிங்கிறது காமனாக நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த 112 போடுறோம். இதுக்கு காரணம் என்னென்னா 550 கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸோட ஆவரேஜ் தான் 112. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சிருந்தால் மட்டும் நமக்கு வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது இன்றைக்கி க்ளோசிங் எங்கே நடந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள், 22,850 கால் புட்டு இப்போ வந்து 90 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. நேற்று வந்து 112 இருந்தவங்க இன்றைக்கி 90 ரூபா. இதை வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங்க்கு 2 நாள் தான் இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணும்போது எட்ஜ் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், 22,850 ப்ளஸ் 90 மைனஸ் 90. அப்போ 22,940, இந்த பக்கம் வந்து 22,760. இது வந்து ஜோனாக இருந்துக்கும். அடுத்தது கால் ஆப்ஷனுடைய ஹை 103 ரூபா. அப்போ வந்துட்டு 22,850 ப்ளஸ் 150, அப்போ 22,953. புட் ஆப்ஷன் இது வந்து 260 ரூபாய். அப்போ 22,590. இன்றைக்கி மார்க்கெட்டோட லோவே அதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இம்பேக்ட் பண்ணணும். இதுதான் மார்க்கெட்டோட வால்டைல் ஜோனாக இருக்க போகுது. அப்போ இதுக்குள்ளே இருக்குன்னா 22,750 கால் புட்டு வந்துடும், 22,850 கால் புட்டு வந்துடும், 22,950 கால் புட்டு வந்துடும். இந்த மூணுக்குமே நீங்கள் பொதுவாக இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே 22,800, 22,900 எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இந்த 90ங்கிற காமனாக இருக்கக்கூடிய பதிவை பண்ணிவிடுங்க. இதுதான் சப்போர்ட்டாக மெயினாக இருக்க போகுது. அடுத்தது 2 பேர்த்தோட ப்ரீவியஸ் க்ளோசஸ் இருக்க போகிறாங்க. அப்போ 22,800ன்னு எடுத்துட்டா இவங்களுடைய ஃபஸ்ட்டு 112 எழுதிக்கிறேங்க. இங்கே 72 புட் ஆப்ஷன் இது. அடுத்தது 120. இது வந்துட்டு இம்பேக்டடாக இதுக்குள்ளே ஒரு போட்டி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும். அடுத்து மார்க்கெட் வந்துட்டு 22,900. அப்போ இவங்களை என்ன பண்ணணும், அதே மாதிரி 112 வந்துட்டு ஒரு பதிவாக போட்டுருங்க. புட் ஆப்ஷன் வந்து 114, கால் ஆப்ஷன் வந்துட்டு 65. அப்போ இது எப்படி ஜோனாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிதாக இதை பற்றி புரிஞ்சிடும். அடுத்தது நேற்றைய தினம் வந்து 22,500 கால் 500 புட் அதிகமான டேர்ன் ஓவர் நடந்துன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஆக்டிவ் கான்ட்ராக்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி வேல்யூம் அப்படிங்கிற அடிப்படையில் 23,000 கால் அதிகமான வேல்யூம், 22,800 கால் அதிகமான வேல்யூம், 22,700 புட் அதிகமான வேல்யூம், அதுக்கப்புறம் 22,700 புட் ஆப்ஷன், 22,900 கால் ஆப்ஷன், 22,600 புட் ஆப்ஷன். அப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இது பேஸ்டு. அப்போது மார்க்கெட் 22,800 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 800க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேல்யூம் பேஸில். அடுத்தது வேல்யூ பேஸில் பார்க்கலாம். நேற்று நடந்த வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது அதை விட இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. வேல்யூங்கிறது நேற்று 22,500 கால் போட்டு நடந்த அளவுக்கு இன்றைக்கி வேல்யூ அப்படிங்கிறது இங்கே இல்லை. அப்படி பார்த்தா 22,700 கால், 800 கால், 700 புட்டு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து 22,700 காலும் புட்டும் இம்பேக்டட் ஜோனாக பார்க்குறோம். அப்போ காலுடைய ஹை 210 அப்படிங்கும்போது மார்க்கெட்டுக்கு 22,910. அப்போது நாளைக்கு 22,700 கால் நமக்கு இந்த 210க்கு மேலேயே இருக்கிற வர மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ 22,700 கால் நாளைக்கு 210க்கு மேலே இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணாது, 22,910க்கு மேலே போகிறக்குண்டான வாய்ப்பை இழந்துருவாங்க.
அப்போது 22,700 கால், அடுத்து 22,800 கால் 136. அப்போ என்ன அர்த்தம்? 22,936. அப்போ முக்கியமாக 2 இடம் 22,910 22,936 ரொம்ப நமக்கு முக்கியம். மார்க்கெட் வந்து 22,700 கால் 800 கால் 700 புட் அதிகமான வரத்து நடந்துக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரைக் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. நாளை தினம் என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்காங்கிறது நாளை தான் பார்க்கணும். ஆனால் இன்னும் நமக்கு வந்துட்டு இந்த பிடி இவங்க கட்டுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்துட்டு இம்ப்ளாய்ட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்காங்க, புட் சைடு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு பார்க்கும்போது இங்கே 23,000 கால், அதுக்கு அடுத்தது 23,200 கால் இருக்காங்க. புட் சைடு பார்த்தா 22,700, அடுத்து 22,600 22,500 இருக்காங்க. அப்போது இந்த இடையில 23,000 டு 22,700 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டட். அந்த இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் 22,850, அங்கே தான் கரெக்டாக நம்மளுக்கு க்ளோசிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இம்ப்ளைடு வாலிட்டி இங்கே இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நாளை தினம் மார்க்கெட் எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஆனால் அந்த ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் இவங்களுக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும். ஆனால் ஓப்பனுக்கு மேலே இல்லை அப்படின்னாலே இவங்களுக்கு வந்துட்டு உபயோகமாக இருக்காது. அதை வந்து நாளைக்கு ஆய்வு பண்ணி பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.